ஹலோ பேச்சுலர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் மேம் எங்கள் ஹோட்டல் பக்கம் போயிட்டுருக்கீங்க, திரும்பி வாங்க. இது உங்களுக்கான ரெசிபி தான். இதை நான் பிரஞ்ச் ரெசிபின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன? இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன். இப்போது மல்லி இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ங்க, நான் மஞ்சு. இதுக்கு மினி இட்லி தட்டில் இட்லிகளாக ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் மல்லி இலை, பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். கூடவே சீரகம் போட்டுக்கலாம் வாசனைக்காக. நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம், கறிவேப்பிலை ஒரு கொத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி எடுத்து மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கூடவே அதுலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் ஊற்றி நல்லா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மினி இட்லி அது எல்லாத்தையும் கூட போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மல்லி இலை தேவையான அளவுக்கு எடுத்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான நம்ம பிரஞ்ச் ரெசிபி மல்லி மினி இட்லி ரெடி. பிரஞ்ச்னால் என்ன தெரியுமாங்க? பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் இன்டர்மீடியட்டாக எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் பிரஞ்சுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ரெசிபியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். அதுதான் நான் பிரஞ்ச் ரெசிபின்னு சொன்னேன். கண்டிப்பாக மதியம் நம்ம ரைஸை மிஸ் பண்ணாத அளவுக்கு இது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். தாராளமாக டிஃபன் பாக்ஸில் கொண்டுட்டு போகிறதுக்கு அருமையான ரெசிபி. ரைத்தா கூட சாம்பார் கூட வச்சு கொண்டு போகும்போது சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு கொடுக்குறப்போ இந்த மாதிரி கேரட் துருவி போட்டு மல்லியில் தூவி கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.